தேவ திருமகனார் தெய்வ நிலையை அடைந்த பின்பு தமிழகத்தில் நடந்த எந்த ஒரு சட்டமன்ற தேர்தலிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றதல்ல. இந்த வரலாறு அனைவரும் அறிந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து காங்கிரஸ் தூக்கி வீசப்படுவதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது ஒரு இடைத்தேர்தல். அந்த இடைத்தேர்தலை பற்றி பார்ப்போம். 1957 பொது தேர்தல் நடந்து முடிந்த நேரம் அது. ஆளும் காங்கிரஸ் கட்சியினர் எப்படி எல்லாமோ பகிரத முயற்சி செய்தும் தேவர் அவர்களின் வெற்றியை தடுக்க முடியவில்லை. சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் தேவர் வெற்றி பெற்றார். நாடாளுமன்ற பதவியை வைத்துக்கொண்டு சட்டமன்ற பதவியை ராஜினாமா செய்தார். சட்டமன்றத்திற்கு இடைத்தேர்தல் வந்தது. இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட முதுகுளத்தூர் தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக்கின் பூத் ஏஜென்ட்டுகள் அனைவரையும் கைது செய்தனர். பல்லாயிரக்கணக்கான போலீஸ்காரர்களை தொகுதி முழுவதும் துப்பாக்கிகளுடன் நிறுத்தி மக்களை பயமுறுத்தினர். பல நூறு கார்கள் காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்காக வேலை செய்தன. பணம் தண்ணீராக செலவழிக்கப்பட்டது. வாக்காளர்களுக்கு பணத்தை வாரி இறைத்தனர். தமிழகத்தில் இடைத்தேர்தல் வந்தாலே வாக்காளர்கள் பணத்தை வாரி இறைப்பது தற்போது நடக்கும் பழக்கம் நினைக்க வேண்டாம். அது காங்கிரஸ்காரர்கள் அன்றைய காலத்திலேயே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு இழிவான வரலாறு. மத்திய காங்கிரஸ் அரசும் மாநில காங்கிரஸ் அரசும் தங்களது முழு பலத்தை காட்டின. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னரும் தொகுதியில் சாலையை போட்டனர், மின்சார வசதி செய்தனர், அடிப்பம்புகள் எல்லாம் போட்டனர். இப்படி பல அக்கிரமங்களை செய்தாலும் காங்கிரஸ் கட்சியின் பருப்பு வேகவில்லை. ஃபார்வர்ட் பிளாக் வேட்பாளர் தான் அமோக வெற்றி பெற்றார். அந்த வெற்றியை காங்கிரஸ் கட்சியினரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. எப்படியும் தேவரை செல்வாக்கை இழக்க செய்ய வேண்டும் என்று துடித்தனர். அதற்கு ஒரே வழி, ஹரிஜன மக்களிடையே தேவருக்கு இருக்கும் செல்வாக்கை தகர்த்து விட்டால் அவருடைய செல்வாக்கை குறைத்து விடலாம் என்று காய்கள் நகர்த்தினர். பேரையூரிலேயே திட்டங்கள் தீட்டினர், கலவரத்தை தூண்டினர், பல அப்பாவி மரணங்களுக்கு காரணமாயினர். தேவ திருமகனரை பொய் குற்றச்சாட்டில் கைது செய்தனர். அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பதற்கிணங்க தேவர் திருமகனார் தெய்வ நிலையை 1963 அடைந்த பின்பு நடந்த தேர்தலில் காங்கிரஸ் படு தோல்வியை தழுவியது. அத்துடன் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் முடிவுரை எழுதப்பட்டது. தேவர் சொன்னது போல் காங்கிரஸ் தேசத்திற்கு தேவையற்ற கட்சியாக தூக்கி எறியப்படும் காலம் ஒன்று விரைவில் விடையும் என்றார். அவ்வாறு நடந்தது. நன்றி, வணக்கம்.